Welcome back to my video. In this video, we are going to discuss about the simulation of channel matrix using Scilab. So the aim is to write a program for generating a channel matrix with M transmitters and N receivers using an open source software Scilab. So software required programming language Scilab with version 6.1.1 or higher, and the platform is Windows or Linux. Channel matrix generation பார்க்கறதுக்கு முன்னாடி let us see the basic concepts of MIMO system, multiple input multiple output system. ஸோ மைமோன்றதுனா எம்ஐ வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிள் இன்புட், அதாவது மெனி ஆண்டனாஸ் யூஸ்ட் அட் தி டிரான்ஸ்மிட்டர் எண்டு. அதே எம்ஓன்றது மல்டிபிள் அவுட்புட், மெனி ஆண்டனாஸ் யூஸ்ட் அட் தி ரிசீவர் எண்டு. இதான் மைமோ சிஸ்டம். எதுக்கு நம்ம மைமோ சிஸ்டம் போகிறோன்னா, நார்மல் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் வந்து ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட்டர்ல ரிசீவர் போகும்போது இட் ஸ்ப்ரெட்ஸ் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். அதாவது பில்டிங்ஸ், ட்ரீஸு அது மாதிரிலாம் பட்டுட்டு ரிசீவர் எண்டில் வந்து மல்டிபாத் சிக்னலாக வந்து ரீச் ஆகும். டைஃப்ராக்ஷனு, ஸ்கேட்ரிங்கு, அப்புறம் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ், இது வழியாக வந்து ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் எண்ட்லேருந்து ரிசீவர் எண்டு போகும்போது மல்டிபாத் சிக்னலாக வந்து ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஒரு சிக்னல் இன்னொரு சிக்னல் கூட இன்டர்ஃபியர் ஆகி இட் வில் காஸ் நாய்ஸ் அண்ட் வீக் ரிசப்ஷன். இது ஒரு லிமிட்டேஷன். நார்மல் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் இது ஒரு லிமிட்டேஷனு. அந்த லிமிட்டேஷனையே என்ன பண்ணுறாங்க, ஒரு அட்வான்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்து மைமோ சிஸ்டம். அதாவது இன் மைமோ multiple antennas exploit multipath propagation signal to send multiple independent data streams in order to achieve higher data rates and better reliability. இதான் மைமோவோட கான்செப்ட். ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம், டிரான்ஸ்மிட்டர் எண்ணில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனா அரே பயன்படுத்துகிறாங்க, TX0, TX1 அப் டு TXN. அதேமாதிரி ரிசீவர் எண்ணில் வந்து ரிசீவர் ஆண்டனா அரே வந்து RX02, RX0, RX1, RXN. அதாவது RX0 என்ற ஒரு ரிசீவர் எலமெண்ட்டுக்கு டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர எல்லா சிக்னலுமே வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி தான் RX1க்கும் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர எல்லா சிக்னலும் வந்து ரீச் ஆகுது. டில் RXN வரைக்கும் அதுதான் நடக்கும். ஸோ இதுதான் இந்த டயக்ராமில் கிளியராக வந்து மைமோ சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். மைமோ இஸ் ஏ ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி that uses multiple antennas at both the transmitter and receiver end to send and receive more than one data signal at the same time in the same frequency band. இதுதான் அதோட டெஃபினேஷன். மைமோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஆலில் வந்து 4 லவுட் ஸ்பீக்கர், 4 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அதேமாதிரி 4 மைக்ரோஃபோன்ஸ், 4 ரிசீவர் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சாங் என்ன பண்ணுறோம், 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிடுவோம். டிவைட் பண்ணிவிட்டு 4 லவுட் ஸ்பீக்கரும் அந்த 4 டிஃப்ரெண்ட் பார்ட்டை வந்து ப்ளே பண்ணுது. ஓகே, ப்ளே பண்ணும்போது ரிசீவர் என்ன பண்ணும், ஒவ்வொரு மைக்ரோஃபோனும் என்ன பண்ணும், அந்த 4 சிக்னலையுமே வந்து ரிசீவ் பண்ணும். 4 டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர 4 சிக்னலும் ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிக்னல் ப்ராசஸிங்கை பயன்படுத்தி அதை என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். அந்த சாங்கை வந்து செப்பரேட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஒரிஜினல் ஃபுல் சாங்கை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் by using smart mathematical analysis or signal processing method. ஸோ இதுதான் வந்து மைமோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற சிஸ்டம். ஸோ மைமோவில் என்ன பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்மிட்டரில் மல்டிபிள் ஆண்டனாஸை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரீம்ஸை வந்து சேம் டைமில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ரிசீவர் என்ன பண்ணும், அந்த 4 டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரீம்ஸையும் ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி செப்பரேட் பண்ணி டிகோட் பண்ணும். இதான் வந்து மைமோ சிஸ்டத்தோட பேசிக். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் மைமோன்றது higher data rates for faster internet, next வந்து better reliability for fewer errors, and it will have more coverage or greater coverage. Signal is focused towards user and it supports more users at once. From the previous slides we have seen the basics of MIMO system. நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா channel matrix. So channel matrix simulation தான் நம்ம எய்மு. ஸோ first we will study about what is channel matrix. So channel matrix is the mathematical representation of the wireless communication link between multiple transmitters and multiple receivers in a MIMO based system. So MIMO system என்னன்னா, transmitter endல number of transmitter antenna array elements இருக்கு. TX1, TX2 up to TXM வரைக்கும் இருக்கும். receiver sideல number of receiver antenna array elements வந்து RX1, RX2 up to RXN வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா,
டிரான்ஸ்மிட்லேருந்து வர எல்லா சிக்னலும் சேனலில் எக்ஸ்போஸ் ஆகும். சேனல் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ரிசீவர் சைடில் ரீச் ஆகும். அப்போ அந்த சேனலை பொறுத்து தான் ரிசீவர் சைடில் வர சிக்னலோட குவாலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சேனல் மேட்ரிக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த சேனல் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் டிசைடிங் தி குவாலிட்டி ஆஃப் த ரிசீவ்டு சிக்னல். அப்போ இங்கே H11ன்ற சேனல் கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லுதுன்னா TX1லேருந்து வர சிக்னல் H11 கோஎஃபிஷியன்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து RX1க்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் H12ன்ற கோஎஃபிஷியன்ட் சேனல் கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லுதுன்னா TX2லேருந்து வர சிக்னல் H12 கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் வந்து RX1க்கு வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி H1mன்றது சேனல் கோஎஃபிஷியன்ட், அது என்னன்னா TXMலேருந்து வர சிக்னலை வந்து H1m அந்த கோஎஃபிஷியன்ட்டில் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் RX1க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அப்போ RX1ல் வந்து எல்லா டிரான்ஸ்மிட்டர் சைட்லேருந்து வர சிக்னலும் வந்து ரீச் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ கரஸ்பாண்ட்ஸ் டு RX1 ரிசீவர் ஆண்டனா அரே எலிமெண்ட் 1. அதேமாதிரி செகண்ட் ரோ என்ன சொல்லணும்னா RX2க்கு வந்து ரீச் ஆகிற டிரான்ஸ்மிட்டர் எல்லா டிரான்ஸ்மிட்டர் சிக்னலும் RX2க்கு வந்து ரீச் ஆகும் செகண்ட் ரோ. ஸோ ஃபைனலாக நம்ம HNMன்றது என்னன்னா ஓகே டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனா அரே எலிமெண்ட் TXMலேருந்து வர சிக்னல் இந்த சேனல் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் RXNக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ அதுதான் வந்து சேனல் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ ரெண்டு அதாவது சேனல் கோஎஃபிஷியன்ட்ல வந்து சேனல் HNMனா எம்ன்றது ஓகே டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனா அரே எலிமெண்ட்டை குறிக்குது, என்னன்றது ரிசீவர் ஆண்டனா அரே எலிமெண்ட்டை குறிக்குது. ஸோ இதுதான் வந்து சேனல் மேட்ரிக்ஸு. ஸோ இது என்னன்னா ஈச் எலமெண்ட் இன் தி சேனல் மேட்ரிக் ரெப்ரசன்ஸ் தி சேனல் கெயின் இன்க்ளூடிங் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸ் பிட்வீன் ஏ பர்டிகுலர் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இதுதான் வந்து ஒரு எலமெண்ட்டும் வந்து டிஃபைன் பண்ணுற டீட்டெயில்ஸு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேனல் மேட்ரிக்ஸ் என்னன்னா இட் இஸ் யூஸ்டு டு மாடல் அண்ட் அனலைஸ் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் MIMO பேஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டமு. நெக்ஸ்ட்டு சிமுலேஷன் ஆஃப் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இன் வயர்லெஸ் சேனல்ஸ் அது எனேபிள் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆப்டிமைசிங் ரிசோர்ஸ் அலோகேஷன், பீம் ஃபார்மிங் அண்ட் பவர் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ், அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் ஏ ஃபவுண்டேஷன் ஃபார் எவாலுவேட்டிங் சிஸ்டம் கெப்பாசிட்டி, டைவர்சிட்டி கெயின் அண்ட் சேனல் ஃபீடிங் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேனல் மேட்ரிக்ஸு. ஸோ இந்த டயக்ராம்லேயும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரிசீவர் ஆண்டனாக்கும் வந்து எல்லா டிரான்ஸ்மிட்டர்லேருந்தும் சிக்னல் வந்து ரிசீவ் ஆகுது. அது வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னா சேனல் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இதுதான் அந்த டயக்ராமோட மீனிங்கு. ஸோ ஃபைனலி த சேனல் மேட்ரிக்ஸ் இஸ் ஏ சிம்பிளி a table of all paths between multiple transmit and receive antennas showing how signal gets mixed in the wireless medium. அதாவது சேனல் மேட்ரிக்ஸ் தான் அந்த குவாலிட்டி ஆஃப் த ரிசீவ்டு சிக்னலை டிசைட் பண்ணுது. This is the formula for channel matrix. Okay, so for an m cross n MIMO சிஸ்டத்துக்கு H equal to H11, H12 up to H1m, similarly HNM வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்னென்னா first row of the channel matrix corresponds to a particular receive antenna அதை சொல்லுது. அதே மாதிரி first column or each column corresponds to a particular transmit antenna. அதுதான் வந்து இதோட மீனிங்கு. ஓகே, ஸோ HIJன்றது இட் இஸ் எ சேனல் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் J அண்டு ரிசீவர் I. அதாவது ஜேன்றது செகண்ட் சப்ஸ்கிரிப்ட், ஐன்றது ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட். செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் என்ன குறிக்குதுன்னா டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனாவை குறிக்கும், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் ரிசீவர் ஆண்டனாவை குறிக்குது. ஸோ இங்கே வந்து எம்ன்றது நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிட் ஆண்டனாஸ், n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரிசீவ் ஆண்டனாஸ். ஸோ ஒரு HIJன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்னல். ஸோ HIJ ஈக்குவல் டு AIJ இன்டூ e பவர் j ஆஃப் 5IJ. ஸோ AIJன்றது ஆம்ப்ளிடியூடு, 5IJன்றது ஃபேஸ், அதை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2x2 MIMO சிஸ்டம் எடுத்துப்போம். இதில் வந்து 2 டிரான்ஸ்மிட் ஆண்டனாஸ் இருக்குது, 2 ரிசீவ் ஆண்டனாஸு.
அதோட சேனல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா H11 H12 H21 H22 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே H11ன்றது சேனல் ஃப்ரம் TX1 to RX1. Similarly H22ன்றது சேனல் ஃப்ரம் TX2 to RX2. ஸோ அப்போ each received signal is nothing but the mixture of signals from all the or both transmit antennas. This is the simulation part. First CLC will clear the console. Clear வந்து it will erase the memory variables. Next parameters வந்து set பண்றாங்க. M equal to 4 number of transmit antennas, N equal to number of receive antennas. Next we are going to generate the Gaussian channel matrix H. அதுக்கு நம்ம என்ன function யூஸ் பண்றோம்னா RAND. This RAND function is used to generate a Gaussian channel distribution. Real part இது இங்கே generate பண்றோம். Next imaginary part. This is the final formula to compute channel matrix. H equal to 1 by square root of real part plus percentage I into imaginary part. இதுதான் வந்து channel matrix generate பண்றதுக்கான command. இது ஒரு simple code தான். Next அந்த channel matrix வந்து display பண்றோம். display H. Next we are going to compute the magnitude of H. அந்த H channel matrix ஓட magnitude கண்டுபிடிக்கிறதுக்காக we are using the function ABS, absolute என்ற function யூஸ் பண்றோம். இதுதான் வந்து நம்மளோட required output. Next 3D plot வழியா வந்து we are going to see the signal strength. அது வந்து X வந்து transmit antenna array elements, இது Y ன்றது receive antenna array elements. Mesh grid வந்து 2D plot create பண்றதுக்காக யூஸ் பண்ற formula. Next 3D construct பண்றதுக்கு we are selecting the current figure, clear the figure window clear பண்றோம். நெக்ஸ்ட் இந்த plot 3D கமாண்ட் தான் வந்து அந்த 3 dimensional plot-ஐ வந்து கிரியேட் பண்ணுது. எக்ஸ் ஒய் அதோட பேராமீட்டர் வந்து MAGH. ஃபைனலாக வந்து we are giving the title, X லேபிள் கொடுக்குறோம், Y லேபிள் கொடுக்குறோம், Z லேபிள். ஸோ இந்த plot-ஐ வந்து we have successfully created. Next we will open the Scilab. அப்புறம் வந்து launch SciNotes. இதுதான் வந்து எடிட்டர் விண்டோ. இங்கே வந்து நம்ம அந்த ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் we will save the program. ஒரு ஃபோல்டரில் we will save the program experiment 5 exp5 channel matrix .sci. இது Scilab கோடு. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரீஃப்லி we have studied CLC, clear, parameters define பண்ணுறது, generating the Gaussian distribution by using the RAND function, display H அந்த ஜென்ரேட் பண்ண கிரியேட் பண்ணுற H வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுறது, மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து 3D பிளாட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான செக்ஷனு. ஃபைனல் we will execute the output. ஸோ இதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. இதோட சேனல் மேட்ரிக்ஸ் வேல்யூ கன்சோல்லையும் இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாட் வழியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா the quality of the received signal, அதை பொறுத்து இந்த பிளாட் வந்து அமையுது. எக்ஸில் வந்து டிரான்ஸ்மிட் ஆண்டனா, ஒய் வந்து ரிசீவ் ஆண்டனா, இசட் டைரக்ஷன் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஹெச், ஒரு 3D பிளாட். we can see the channel matrix value in the console also. கன்சோலில் இதான் சேனல் மேட்ரிக்ஸு 3x4 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம அதோட வேல்யூஸ் நம்ம பார்க்குறோம்.